அடிசாரலாம் அண்ணல் பாதம் இரண்டும் அப்படிங்கிறார். அடி சாரலாம் அப்படிங்கிறார். சாரல்னா என்ன? இந்த இடத்துல சார்ந்திருத்தல் அப்படின்னு பொருள். சார்ந்திருத்தல் அப்படின்னா இப்போ நம்ம பேச்சு வழக்கா சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் அவர்களை சார்ந்தே பேசுகின்றீர்கள், அவர்கள் பக்கமாகவே பேசுகிறீங்க அப்படின்னு பேச்சு வழக்கா ஒன்று சொல்லுவோம் இல்லையா. இல்லை நீங்கள் அந்த இடத்த அந்த பக்கத்தை சார்ந்தே உங்களுடைய செயலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு பேச்சு வழக்கா சொல்லுவோம். அப்போ நாம் ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கோம் அப்படின்னா என்னன்னா, அந்த பொருள் நமக்கு கிடைச்சிருக்கணும். அவர்களுக்கு நமக்கு வந்து சரி நீ என் பக்கம் நின்று பேசுப்பா அப்படின்னு அவர்கள் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும். அப்போ தான் சார்ந்து இருந்து இந்த இடத்துல சொல்ல முடியும். ஸோ சார்தல் அப்படின்னாலே இந்த இடத்துல கிட்டுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இந்த இடத்துல. அப்போ அடிசாரலாம் அப்படின்னா இறைவனுடைய திருவடியை நம்ம சார்ந்து இருக்கணும் அப்படின்னா நம்முடைய சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவன் அந்த இடத்துல நமக்கு அனுமதி கொடுக்கணும். இந்த இடத்துல அதுதான் முக்கியம். அப்போ இறைவன் அனுமதி கொடுக்கணும்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா நாம் அதற்கு நம்மை தகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. ஏன்னா இறைவனுடைய திருவடியை இவ்வளோ பார்த்துட்டு வந்தோம். அப்போ ஒரு கொலை செய்கிறவனோ திருடுறவனோ பஞ்சமகா பாவங்கள் எல்லாம் செய்கிறவங்களே வந்து இறைவன் திருவடி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி பக்கத்தில் போய் என்ன விட்டுருவார்? அவர் நிச்சயமாக விடமாட்டார். அவன் திருந்திட்டு வந்தால் சேர்த்துக்குவார் இந்த இடத்துல. திருந்தாமல் நான் திருவடியும் சேர்ந்து நிற்பேன், என் தப்பையும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அவர் விடுவாரா? நிச்சயமாக விட மாட்டார் இல்லையா. நமக்கு சான்றுகள் பல இருக்குது. வால்மீகிலாம் கூட இந்த இடத்துல திருடராக இருந்தவர் தான். ஆனால் இந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டவனே இறைவனடி சேர்ந்துட்டு ராமாயணத்தையே மிகப்பெரிய ஞான நிலைக்கு போயிட்டார் இந்த இடத்துல இல்லையா. அப்போ இந்த இடத்துல தவறுகளை விட்டால்தான் இறைவனுடைய திருவடியை சார முடியுமே தவிர்த்து சும்மா வந்து நம்மளே வந்து நான் இறைவனுடைய சார்ந்து இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னால் வந்து அது சரியாக இருக்காது இந்த இடத்துல. அதான் முதல்ல சொல்கிறாரு அடிசாரலாம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. சார்ந்து இருத்தல்னா நம்ம மட்டும் சார்ந்து இருக்கிறது இல்லை, அவரை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிப்பா நீ என்னுடைய திருவடியை நினச்சிக்கோ, இங்கே இரு அப்படின்னு அவர் சொல்லணும் இந்த இடத்துல. அதான் அடிசாரலாம். அடுத்து அண்ணல் பாதம் இரண்டும் அப்படிங்கிறது. அண்ணல்லாம் யார் இந்த இடத்துல? இறைவன் தான். யார் ஒருவர் தலைவனாகவும் இருக்கின்றாரோ அடியவராகவும் இருக்கின்றாரோ. இப்போ நம்ம இறைவன்கிட்ட போனோம்னா நமக்கு வழிகாட்டவும் செய்யணும் அவர் இந்த இடத்துல. வழிகாட்டி அவர் சொல்லுகின்ற பாதி வழி நாம் நடந்து கொண்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் இடர்கள் வந்தால் என்ன பண்ணுவார்? நமக்கும் வந்து இந்த இடத்துல பக்கத்தில் நின்று நமக்கு வேலை செய்து கொடுக்கக்கூடியவராகவும் அவர் இந்த இடத்துல இருக்கணும். பிட்டுக்கு மண் சுமத்தார் இல்லையா, அடியவராக தானே வந்தார் இந்த இடத்துல. ஸோ அதுபோல் இந்த இடத்துல இறைவன் பல நேரங்களில் நமக்கும் வந்து கொண்டு தான் இருக்கின்றார், நம்ம தான் தெரிஞ்சுக்கிறது இல்லை இந்த இடத்துல இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த அண்ணலுடைய பாதம் இரண்டும் அப்படிங்கிறார். இறைவனுடைய திருப்பாதங்கள் திருவடி வந்து ரெண்டையுமே முடிசார வைத்தனர் முன்னே முனிவர் அப்படிங்கிறார். முடிசார முடினா தலை. ஸோ தலை மேலே சார வைத்தனர்னா சார்ந்து இருக்கும்படி வச்சுட்டாங்களாம் இந்த இடத்துல. அப்படின்னா என்ன பொருள்? இறைவனுடைய திருவடியை இவங்க சிந்திக்க ஆரம்பித்தாங்க, இறைவனும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்டார். சரிட்டுப்பா என்னுடைய திருவடிக்கலை நின்றுக்கோங்கப்பா, நினச்சிக்கோங்கப்பான்னு சொல்லிட்டார், சார்ந்துருங்கன்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கு பின்பாக என்ன பண்ணாங்க? அவங்களுடைய திருவடி எடுத்து தங்களுடைய தலை மேலே வச்சுக்கிட்டாங்களாம் இந்த இடத்துல. சார வைத்தனர் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுடைய தலையில் சேரும்படி வைத்து கொண்டனர். யார்? முன்னே முனிவர் அப்படிங்கிறார். முனிவர்னா முன்னேன்னா என்ன? அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு பொருள். முனிவர்னா நம்ம முற்றும் துறந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல, அவர்கள் தான் இந்த இடத்துல முற்றும் துறந்த. ஏன்னா அவங்கக்கிட்ட எல்லாம் அவர்களால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது இந்த இடத்துல. துறவின்னு சொல்லுவோம். துறவின்னு சொல்லப்படுறவங்களும் துறந்தவர்கள் தான் துறவிகள். எல்லா சுகபோகங்களும் இருக்கும், எல்லாத்தையும் துறந்துட்டு சென்றவர்கள் இந்த இடத்துல துறவிகள். ஆனால் முனிவர்கள்லாம் யாருன்னா துறவு நிலையில் இருப்பவர்கள், ஒரு தியானம் ஜபம் எல்லாம் செய்து ஆற்றலை அதிகமாக பெற்றுக்கொண்டவர்கள் இந்த இடத்துல. நிறைய ஆற்றல் அவங்க நினச்சாங்கன்னா எதை வேணால் செய்ய முடியும் இந்த இடத்துல. நம்ம வசிஷ்டர்லாம் பண்ணார் இல்லையா, முனிவர் தான். அவர் யார் போய் எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். காமதேனு பசு வச்சுருந்தார். ஸோ விஸ்வாமித்திர வரலாறு நிறையா பேசியிருக்கோம் இந்த இடத்துல இல்லைங்களா. அது மாதிரி அவர் என்ன நினைச்சாலும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதில் பற்று இல்லாமல் அவர்கள் இருப்பார்கள். நினைத்த பொருள் அவங்கக்கிட்ட அந்த இடத்துல வந்துடும். இங்கே மலை மாதிரி தங்க மலை வந்து நிற்கட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அடுத்த வினாடி அந்த இடத்துல வந்து நின்றுடும். அவ்வளோ ஆற்றல் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல? எதுவுமே வேணாம், எனக்கு இறைவனுடைய திருவடி தான் வேணும்னு சொல்லி அந்த சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர்கள் அவர் தான் முனிவர்கள் இந்த இடத்துல. அவங்க என்ன பண்ணாங்களா இந்த இடத்துல? தங்களது திருவடியை வந்து இறைவனது திருவடியை வந்து தங்களுடைய தலைமையில வச்சுட்டாங்களாம் இந்த இடத்துல. வைத்த பின்பாக படி சார்ந்த இன்ப பல அடி வெள்ளம் அப்படிங்கிற. படினா என்ன இந்த இடத்துல
அப்படின்னா இறைவனது திருவடியை தலைக்கு மேலே வச்சுட்டா என்ன நடக்கும் இந்த இடத்துல? அருளானது கொட்டிக்கிட்டே இருக்கும். மொத்தமாக கொண்டு வந்து கொட்டுறாரா இந்த இடத்துல? சரிப்பா திருவடியை வச்சுட்டியா இருந்தால் என்னுடைய ஆற்றல் மொத்தமும் இவ்வளோ தான், எல்லாத்தையும் நீ கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு இறைவன் கொடுத்துட்றாரெல்லாம் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வற்ற அல்லாத சொல்ல மாதிரி எவ்வளோ எடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதான், கொஞ்சம் கொஞ்சன்றதோட அவங்க எந்த அளவிற்கு பக்குவம் பெற்ற முனிவர்களோ அவர்களுடைய அளவிற்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்களாம், அந்த இறைவனது அருளை அவங்க தலையில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல. அதான் சார்ந்த அப்படிங்கிறார். சார்ந்தனா என்ன, அவங்களுடைய அருள் வந்து சேர்ந்து இருக்கும்படி கொடுக்குறாராம் இந்த இடத்துல இறைவன். அப்படி இறைவனோட அருள் வந்து இங்கே கிடைச்சிக்கிட்டே இருக்கும்போது இன்ப பல அடி வெள்ளம் அப்படிங்கிறார். ஒரு விதமான பேரின்பம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அது பல அடி அப்படிங்கிறாரு. பல அடினா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, நேரடியாக பொருள் பார்த்தோம்னா பழமையான இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக பொருள் பார்க்க புரிஞ்சிக்கலாம். ஆனால் அதற்கு உள்ளே ஒரு கருத்தும் உண்டு இந்த இடத்துல. என்னென்னா, இப்போ உலக ரீதியாக சில பொருட்கள்லாம் பார்த்தோம்னா பழைய காலத்து அந்த பொருட்கள் வந்து நாளாக நாளாக அதற்கு மகத்துவம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல, இல்லைங்களா? இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று மருத்துவத்தில் சில மருத்துவம் சொல்லுவாங்க, அந்த மருந்து செஞ்சு வச்சுருவாங்க, நாளாக நாளாக தான் அதனுடைய ஆற்றல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும், பழசாக அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று. இன்னொன்று இந்த போதைப் பொருளை சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒயின் சொல்லுவாங்க இல்லையா, அது நாள்கள் வருடம் ஆக தான் என்ன ஆகும், அதற்கு விலை மதிப்பு கூடிக்கிட்டே போகும், ஏன்னா சுவை எப்போ தான் கூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை நான் ஓமைக்காக இந்த ரெண்டு பொருளையுமே சொன்னேன் இந்த இடத்துல. அதுபோல் இறைவன் ஆதி காலத்துலேருந்தே இருக்கார் இந்த இடத்துல. அவருடைய காலத்தை நம்ம சொல்லவே முடியாது இந்த இடத்துல. அப்போ அவருடைய அருள் வந்து எப்படி இருக்கான் இந்த இடத்துல, பல இந்த இன்ப பல அடி அப்படின்னா, அவருடைய அருள் கிடைக்க கிடைக்க இவ்வளோதான் அருளா அப்படின்னு சொல்லிட்டு அறுதிட்டு சொல்லவே முடியல அந்த இடத்துல. அளவுக்கு அதிகமாக அந்த இடத்துல இறைவனுடைய அருளை வந்து நுகர்றாங்களாம் யாரு, அந்த முனிவர்கள். அது வெள்ளம் போல வந்துக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல இல்லையா. அதனுடைய அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு உணவை சாப்பிட்றோன்னு வச்சுக்கோம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ருசியாக இருக்கும். அந்த ருசி தான் பார்த்தோன்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதிகபட்சம். ஆனால் சில நேரங்களில் வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த ருசி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லையா. ஏன்னா சூடு ஆற ஆரம்பிச்சிடும், ஏதோ ஒன்று சாப்பிட ஆரம்பிக்கும், சுரி குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே உணவை இதையும் புரிஞ்சு கொள்றதுக்காக தான் சொல்கிறேன். சாப்பிட சுவை அதிகரிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், பசி அதிகரித்து கொண்டே இருந்தாலும் எப்படி இருக்கும், பசிக்குது இருந்தால் சாப்பிட உட்காடுறோம், அந்த சுவையை பார்த்து ரசித்து லயிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஆனால் சாப்பிட வயிறுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாகாமே இருக்குது, சுவையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சிக்க முடியும், நடக்க போகிறது இல்லை. அப்போ அதே போல தான் இறைவன் என்ன பண்ணுறான், திருவடியை தலையில் வச்சோடனே ஒரு விதமான அருளில் வந்து இவங்க மயங்குறாங்க இன்பத்தில். ஆனால் என்ன ஆகுதான், அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுதான் இந்த இடத்துல, உச்சத்துக்கு போகுதான். அதை தான் சொல்கிறாரு இன்ப பல அடி வெள்ளம் அப்படிங்கிற. அடுத்து என்ன சொல்கிறாரு, குடிசார் நெறி கூடி நிற்பவர் கொள்கையே அப்படிங்கிறாரு. குடிசார் அப்படிங்கிறாரு. குடினா என்ன, இறைவனுடைய திருவடியை வந்து தனக்குள்ளேயே குடி வைத்து கொண்டவர்கள் இல்லையா, அதே சார்ந்து இருக்காங்க இந்த இடத்துல. இறைவனுடைய அந்த நெஞ்சத்தையே வந்து தங்களுடைய யார் முனிவர்கள் அவங்க நெஞ்சத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்களாம், இறைவனுடைய திருவடியை உள்ளே வச்சுட்டாங்க. நெறிங்கிறாரு. நெறினா வழிமுறை இந்த இடத்துல. ஸோ தாங்கள் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய அந்த நெறிமுறையை கூடி நிற்பவர் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. கூடினா என்ன, இந்த இடத்துல ஒரு பொருள் இன்னொரு பொருளோட கூடணும் இல்லையா. அப்போ இங்கே ஒரு பொருள் எது, இறைவனுடைய திருவடி. இந்த பக்கம் என்ன பொருள் இருக்குது, இவர் நிற்கிறாரு. ஸோ ரெண்டுமே கூடிட்டு தான் இந்த இடத்துல இவருடைய மனமும் அவருடைய திருவடியில் கூடி நிற்பவர் கொள்கையே அப்படிங்கிறாருங்க. ஸோ கொள்கைன்னா என்ன, எது நடந்தாலும் சரி நான் இதை மட்டுமே செய்வேன், வேறு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, ஒரு கொள்கைன்னு சொல்லும் இல்லையா, அதான் கொள்கை. ஸோ இந்த முனிவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், இப்படி தான் இருக்காங்களாம் இந்த இடத்துல. அவருடைய திருவடியை கொண்டவங்களுடைய கூட மனசில் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த இடத்துல எல்லா ஆற்றலுமே கிடைக்கிது இந்த இடத்துல. இறைவன் அருள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த இடத்துல, அனுபவித்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்களாம், எனக்கு அந்த அருள் இதெல்லாம் ஒரு மனம் லயிக்காமல் எனக்கு திருவடி மட்டுமே இதுதான் வேணும்ப்பா எனக்குன்னு சொல்லிட்டு அந்த கொள்கையிலே இருக்காங்களாம். அதனால தான் அவர்கள் முனிவர்களாக இருக்கிறார்கள். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இறைவனுடைய திருவடியை சார்ந்து இருப்பதற்கும் அவருடைய அருளானது வேண்டும் இந்த இடத்துல.
அப்படி அவருடைய அருள் கிடைத்து அவருடைய திருவடியை சார்ந்திருந்து அவருடைய 2 பாதத்தையும் தங்களது தலைமீது வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முனிவர்களுக்கு அந்த திருவடியிலிருந்து அருளானது ஒட்டிக்கொண்டே இருக்கின்றது, அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவருடைய திருவடி மட்டுமே எனக்கு வேண்டும் என்று அந்த ஒரு கொள்கையாகவே வைத்து கொண்டிருக்கின்றார்கள். மனம் சிறிது மாறாமல், எனக்கு அந்த அருள் ஒரு சுகம் கிடைக்கும்ல, இன்ப பல வெள்ளம்னு சொன்னார்ல, அருள் கொட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விதமான பேரின்பத்தில் லைத்தல்ல போகும். அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல மனம் இந்த இடத்துல எனக்கு இது நல்லா இருக்கே, இதை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணுமே அப்படின்னு சொல்லி மனமானது அங்கே போயிடுச்சு அப்படின்னா பற்றுக்களின் மேல் போயிடும். இந்த இடத்துல முனிவர்களால என்ன பண்ணுறாங்களா, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா, எனக்கு இறைவனது திருவடி தான் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவடி மீதே அவர்கள் நிற்கின்ற ஒரு கொள்கையை அவர்கள் வைத்து கொண்டிருக்கின்றபடியால் தான் அவர்கள் முனிவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வளவு ஆற்றல்களும் அவருக்கு கிடைக்கின்றது. ஸோ இந்த பாடல்லேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா, திருவடியை நம் சார்ந்து இருக்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் இங்கே நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இல்லையா, என்ன வேணால் கிடைக்கும். இந்த இடத்துல உலகத்தில் புகழ் மரியாதை கிடைக்கலாம் இல்லையா, பொன் பொருள் பணம் சேரலாம். இந்த இடத்துல பலவிதமான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு நிச்சயமாக வரலாம். ஏன்னா எத்தனை பிறவிகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அத்தனை பிறவிகளையும் நம்ம துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கோம், இன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் இந்த பிறவிலேயே நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இறைவனுடைய திருவடியை நினைக்க ஆரம்பிச்சோம்னா, இப்போ இறைவன் என்ன பண்ணுவார், பிறவியெல்லாம் அழிக்கணும். பிறவியெல்லாம் அழிக்கணும்னா என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பிறவியெல்லாம் அனுபவிக்க வைப்பார். துன்பங்கள்லாம் வந்துச்சுன்னா அதை அழிச்சு வச்சிடறாருன்னு வச்சுக்குவோம். சோதனைக்காக என்ன பண்ணுவார், இன்பத்தை கொஞ்சம் நுகர்ந்துட்டு வான்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த இன்பத்தை நுகரும் பொழுது மேற்கொண்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல இறைவா இந்த உலகப்பற்றுக்கள் எனக்கு வேண்டாம், உன்னுடைய திருவடி மட்டுமே எனக்கு வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த பிறவியில்லாத நிலை பெற்று அந்த இறைவனது திருவடியோடு சேரலாம். இதுதான் அந்த பாடலுடைய உட்கருத்து. ஏன்னா அதான் ஓமையாக தான் அந்த பாடலே சொல்லியிருக்காரு. முனிவர்கள் எவ்வளவு ஆற்றலாக இருக்காங்க, எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்கள் அவருக்கு கிடைக்கும். ஆனாலும் எனக்கு இறைவனது திருவடி மட்டுமே வேண்டும் என்று கொள்கையாக வைத்திருப்பது போல மனிதர்களும் இந்த இடத்துல எத்தனை சுகபோகங்கள் வந்தாலும் எனக்கு இறைவனது திருவடி மட்டுமே போதும் என்ற கொள்கையோடு இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய திருவடியை சார்ந்து இருக்கலாம். இதுதான் அந்த பாடலுடைய உட்கருத்தாக இருக்குது.